வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஜூலை மாசம் 24ஆம் தேதி புதன்கிழமை. ரொம்ப ரொம்ப அற்புதமான நாள்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல நமக்கு இருக்கக்கூடிய தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளுக்கு கூட ஒரு நல்ல தீர்வு உடனடியா கிடைக்கிறதுக்கு 5 ஏலக்காயை வச்சு செய்ய வேண்டிய ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரத்தை பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி, அது பல வருடமா தீர்க்கவே முடியாத கஷ்டமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு முழு நம்பிக்கையோட இந்த 5 ஏலக்காய் பரிகாரத்தை நீங்க செய்யும் போது உங்களுக்கு இருந்த கஷ்டம் எல்லாம் இருந்த இடம் தெரியாம காணாமல் போகும். நமக்கா இவ்வளவு கஷ்டம் இருந்துச்சுன்னு சொல்லி நீங்க யோசிக்க கூடிய அளவுல தான் இருக்கும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு புதன்கிழமை. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு சங்கடகர சதுர்த்தி திதி இருக்கு. இன்னைக்கு காலையில 11 மணி 2 நிமிடங்களுக்கு தான் இந்த சதுர்த்தி திதி ஆரம்பமாகுது. நாளைக்கு காலையில 8 மணி 40 நிமிடங்கள் வரைக்கும் இந்த சதுர்த்தி திதி இருக்கு. தேய்பிரையில வரக்கூடிய சதுர்த்தி திதியை தான் நாம சங்கடகர சதுர்த்தின்னு சொல்றோம். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய சங்கடங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் இது எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த சங்கடகர சதுர்த்தி. அது மட்டும் இல்லாம விநாயகரோட வழிபாட்டுக்கு இந்த புதன்கிழமையும் உகந்தது. அந்த வகையில பொன்னையும் பொருளையும் அள்ளி தரக்கூடிய புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி நாள் கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே தீர்றதுக்கு 5 ஏலக்காயை வச்சு நாம செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள், பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம், நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்து செய்யறது தான் நல்லது. மத்தபடி வேற எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே நமக்கு கிடையாது. இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 ஏலக்காய் நமக்கு தேவைப்படும். நல்ல பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய விரிசல் விடாத விதைகள் உள்ள இருக்கிற மாதிரி நல்ல ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த 5 ஏலக்காய் மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். வேற எந்த ஒரு பொருளும் தேவை கிடையாது. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. இருந்தாலும் எப்பயுமே நான் உங்களுக்கு பெஸ்டான டைமிங்ஸ சொல்லுவேன். அந்த வகையில இன்னைக்கு நைட்டு வரக்கூடிய புதன்கோரை நேரத்துல, அதாவது நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது அற்புதமான பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இந்த டைமை தவற விட்டுட்டவங்க இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள நீங்க எப்ப தூங்க போறீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு தூங்குங்க. இப்ப நான் சொன்ன டைம்ல உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 டைம்ஸ் நீங்க செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அப்படி ரிலாக்ஸ் ஆகலைன்னா இன்னொரு 2 முறை சேர்த்து, அதாவது மொத்தமா 5 முறை செஞ்சு பாருங்க. நிச்சயமா உங்க மனசுல இருக்கக்கூடிய டென்ஷன் எல்லாம் போய் நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பரிகாரத்தை நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும். அதே மாதிரி எந்தெந்த வேண்டுதல்களுக்காக இந்த பரிகாரத்தை செய்யலாம்னு சொல்லி கேட்டீங்கன்னா எல்லா வேண்டுதல்களுக்குமே செய்யலாம். அதாவது திருமணம் நடக்கிறதுக்கு செய்யலாம், பணவரவுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி பணவரவு அதிகரிக்கிறதுக்காகவும் செய்யலாம், கடன் பிரச்சனை தீர்றதுக்கு, கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கு, ரொம்ப நாளா இழுபறியா இருக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது அந்த ஒரு காரியம் நடக்கிறதுக்கு பல தடைகள் வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரியான எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அதுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிறதுக்காக நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். வேலை கிடைக்கிறதுக்காக செய்யலாம், குழந்தைங்க நல்லா படிக்கிறதுக்காக, கணவன் மனைவி ஒற்றுமைக்காக, கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடுறதுக்கு,
அதே மாதிரி கெட்ட சகவாசங்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்கு இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். முக்கியமா கணவர் குடிப்பழக்கத்துல இருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க இந்த நாளை தவற விடாதீங்க. உங்களால முடியும்னா இன்னைக்கு விநாயகர் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்யுங்க. இப்படி விநாயகர் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்ப நான் சொல்ற இந்த பரிகாரத்தையும் சேர்த்து நீங்க செய்யுங்க. இப்படி கோவிலுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்க பரவாயில்ல, விநாயகரை மனசார நினைச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை உங்க வீட்டுல இருந்தே நீங்க செஞ்சு பாருங்க. சரி, இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுதலை மட்டும் உங்க மனசுக்குள்ள நீங்க நிலைநிறுத்திக்கோங்க. விநாயகர் கிட்ட அந்த வேண்டுதலை சொல்லி மனசு பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எந்த அளவுக்கு உணர்வு பூர்வமா உங்க பிரார்த்தனை இருக்கோ அந்த அளவுக்கு கூடிய சீக்கிரத்திலேயே ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். சரி, இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய 5 ஏலக்காயையும் உங்க 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கோங்க. இடது கையில லெப்ட் ஹேண்ட்ல ஏலக்காய வச்சு வலது கையால மூடிக்கிட்டு உங்க கைய தொடைக்கு மேல வச்சுக்கோங்க. இப்ப நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல விநாயகருக்குரிய ஒரு ஏஞ்சல் நம்பரை கொடுக்கறேன். அந்த ஏஞ்சல் நம்பரை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தி நம்ம சேனலை ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே நிறைய பதிவுகள்ல இந்த ஏஞ்சல் நம்பரை பத்தி நான் சொல்லியிருக்கேன். அந்த வகையில விநாயகரோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த ஏஞ்சல் நம்பர் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். 464229 464229. இதுதான் அந்த ஏஞ்சல் நம்பர். 5 ஏலக்காயையும் இப்ப நான் சொன்ன முறைப்படி உங்க கையில வச்சுக்கிட்டு இந்த ஏஞ்சல் நம்பரை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க. கண்ணை மூடி முதுகு தண்டை நேரா வச்சு உட்கார்ந்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஏஞ்சல் நம்பரை சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க வாய் விட்டும் சொல்லலாம், மனசுக்குள்ளேயும் சொல்லலாம். அதே மாதிரி ஏஞ்சல் நம்பரை வேக வேகமா அவசரமா சொல்லக்கூடாது. இப்போ இந்த ஏஞ்சல் நம்பரை ஒன்னா சேர்த்து, அதாவது 464 29 இந்த மாதிரி எல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியா தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. ஒவ்வொரு நம்பரும் ஒவ்வொரு கிரகத்தோட தொடர்புடையது. 10 நிமிஷம் 15 நிமிஷத்துக்கு கூட இந்த நம்பரை நீங்க சொல்லலாம். இதுக்கப்புறமா இந்த ஏலக்காய என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டப்பால போட்டு வச்சிருங்க. இந்த 5 ஏலக்காயையும் நீங்க சமையலுக்கு பயன்படுத்திக்கோங்க. இதுல முக்கியமா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், அசைவம் சமைக்கிறதுக்கு இந்த 5 ஏலக்காயையும் நீங்க பயன்படுத்தக்கூடாது. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். ரொம்ப ரொம்ப எளிமையா எல்லாருமே செய்யக்கூடிய வகையில ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுவும் இந்த சக்தி வாய்ந்த புதன்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி இருக்க நாள்ல இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். எந்த ஒரு வேண்டுதலுக்காக இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சீங்களோ அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி நிச்சயமா உங்களுக்கு கூடிய சீக்கிரத்திலேயே கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.